உங்களை பூட்டிட்டு அவர் வாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போயிட்டாருன்னு நினைக்காதீங்க. தெய்வன் நினைத்தருளுகிறார். பாருங்க, இப்போ என்ன நடந்ததுன்னா, ஆண்டவர் பார்க்கிறார், ஐயோ என் பிள்ளை, என்னுடைய பிள்ளையினுடைய குடும்பம் பேழைக்குள்ள இருக்குதே, நினைத்தருளும் பொழுது அந்த மழையை பார்க்கிறார். அந்த மழை நிற்கும்படி தேவன் அனுகிரகம் செய்கிறார். அப்போ மழை நின்னாலும் சுத்திலும் தண்ணீர், ஜலம், அதுவும் பெரிய பெரிய மலைகளெல்லாம் மூழ்கி இருக்கு. அப்போ எவ்வளவு அடி தண்ணீர் பெய்து அந்த பூமியில் இருக்கிற எல்லாத்தையும் சீர்குலைத்திருக்கும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இப்போ பாருங்க, அந்த தண்ணீர் முழுமையாய் வடியவில்லை. ஆனால் கர்த்தர் அந்த தண்ணீரை ஒரே நாளில் வடிய பண்ணலை. ஆமென். உள்ள இருக்கிறவங்களுக்கு மழை நின்றுச்சு, இந்த தண்ணி வேற இப்படி இருக்குதே, உள்ள கொண்டு வந்த கடவுளுக்கு தெரியாது அந்த தண்ணீர் எப்போ வற்றி போக வேண்டும் என்று. ஆனால் நோவா அமைதியோடு பொறுமையோடு, அவர் வலதுகரம் பேழையின் மேலே இருக்கு, அவர் நம்மளை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் இதோ செய்து கொண்டிருக்கிறார் என்று அமைதியாய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். இப்போ பாருங்க, இந்த தண்ணீர் மடமடன் குறையல, கொஞ்சம் கொஞ்சமாய் வற்றி போகும்படி கர்த்தர் செய்தார்.